ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து முதல் T20 போட்டி ஜனவரி 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் ஸ்குவாட் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்குவாடில் யார் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் T20 போட்டிக்கு பிளேயிங் லெவலில் இருக்க போறாங்க அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்கு. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து உள்ள வந்திருக்காங்க. முக்கியமான வீரர்களுக்கு எல்லாருக்குமே ஓய்வுகள் அளிக்கப்பட்டிருக்கிறதுனால கண்டிப்பா இந்த ஸ்குவாட் வந்து கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்க போகுது. ஸோ சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இந்திய அணி வந்து டூர் போயிருந்தாங்க. அந்த T20 சீரீஸை சூரியகுமார் தலைமையில வின் பண்ணாங்க. சோ அதே சேம் ஸ்குவாடா தான் வந்து போட்டிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து இந்த T20 ஸ்குவாட்ல இருந்து டிராப் ஆயிருக்காங்களே தவிர மத்தபடி எல்லாமே வந்து சேம் ஸ்குவாடா தான் இருக்கு. சோ யார் யாரெல்லாம் பிளேயிங் லெவல்ல இருக்க போறாங்க அப்படின்றதே நம்ம பார்த்தலாம். சோ ஓப்பனிங் பேர் யார் யார் அப்படின்றது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். சோ சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் தான் டைரக்டா வந்து ஓப்பனிங் இறங்க போறாங்க. சோ 5 T20 போட்டிக்குமே அவங்க தான் வந்து ஓப்பனிங் களமிறங்க போறாங்க. சோ எந்த சேஞ்சஸுமே அதுக்கான பேக்கப் ஓப்பனர் கூட இப்போ எடுக்கல. அதுதான் உண்மையான விஷயம். சோ இவருக்கு அடுத்தபடியே பாத்தீங்கன்னா திலக் வர்மா ஆட போறாரு, சஞ்சு சாம்சன் ஆட போறாரு. சஞ்சு சாம்சன் அவர் 2 பேரும் ஓப்பனிங்ல இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ரிங்கு சிங் இருக்காரு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா த்ருவ் ஜுரல் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. பட் இருந்தாலுமே அவர் 11ல இருப்பாரா அப்படின்றது தெரியல. கண்டிப்பா இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே குறைவு. சோ இவருக்கு அடுத்தபடியே பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல இருக்க போறாரு. வாஷிங்டன் சுந்தர் கண்டிப்பா உள்ள எடுத்துட்டு வர போறாங்க. சோ ஹர்ஷ்தீப் சிங் வந்து இருக்காரு உள்ள. சோ ஹர்ஷ்தீப் சிங் பாத்தீங்கன்னா நல்லா பவுலிங் பண்ணிட்டு இருக்காரு. முகமது சைமி கண்டிப்பாங்க ரொம்ப 1 இயருக்கு மேல வந்து ஆயிடுச்சு அவர் வந்து ப்ளே பண்ணி இப்போதான் வந்து கம்பேக் பண்ணியிருக்காரு T20க்கு. ஸோ கம்பல்சரியா பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பவுலர்ஸ் வந்து இருக்க போறாங்க. வாஷிங்டன் சுந்தர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வருண் சக்கரவர்த்தி இருக்க போறாரு. அதுக்கப்புறம் இந்த பிளேயிங் தான் இருக்க போகுது. ஹார்திக் பாண்டியா இருக்க போறாரு. அதுக்கப்புறம் ரிங்கு சிங் இருக்க போறாரு. சூரியகுமார் தேவ் இருக்க போறாரு. அதுக்கப்புறம் திலக் வர்மா இருக்க போறாரு. 2 பேரும் ஓப்பனிங் சஞ்சு சாம்சன் வர்சஸ் அபிஷேக் சர்மா இவங்க தான் வந்து களமிறங்க போறாங்க. ஸோ இந்த ஸ்குவாட் தான் வந்து கண்டிப்பா முதல் T20 போட்டிக்கு பிளே பண்ண போறாங்க. ஸோ என்ன பண்ண போறாங்க, என்ன மாற்றம் இருக்க போகுது. ஸோ அக்சர் பட்டேல் வைஸ் கேப்டனா இருக்கிறதுனால கம்பல்சரியா வந்து அவர் பிளேயிங் லெவலில் இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கண்டிப்பா அவரை வந்து வெளியே உட்கார வைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே குறைவு. ஸோ அந்த பொசிஷன்ல பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், அபிஷேக் வர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, ரிங்கு சிங், ஸோ அக்சர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர், அதுக்கப்புறம் முகமது சமி, ஹர்ஷ்தீப் சிங். ஸோ இதுதான் வந்து பிளேயிங் லெவலா இருக்க போகுது. கண்டிப்பா இந்த பிளேயிங் லெவல் ஸ்குவாட்ல யார் எந்த பிளேயர் வந்து உள்ள வந்தா நல்லா இருக்கும், எந்தெந்த பிளேயர் வந்து சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும், அதே மாதிரி எந்த பிளேயர் வந்து இந்த ஸ்குவாட்ல வந்து அதாவது இந்த T20 சிஎஸ்கே ஸ்குவாட்ல இடம் பிடிச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நிறைய எதிர்பார்த்த முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த T20 ஸ்குவாட்ல வந்து இடம் பிடிக்கல. முக்கியமா பாத்தீங்கன்னா சிவம் துபே நல்லா கலக்கிட்டு இருந்தாரு. பட் அவரை ஏன் வந்து ஸ்குவாட்ல எடுக்கல அப்படின்றது தான் இங்க ஒரு கேள்வியாவே இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது பார்க்கலாம். உங்களுடைய சஜஷனை சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுடைய பெஸ்ட் பிளேயிங் லெவலையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த அப்டேட்ல அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை, see you guys.